வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிகள் இனி மதிப்பிழந்த பணத்தாள்களை மாற்ற முடியாது. அத்தியாவசிய சேவைகளில் டிசம்பர் 15ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் என அறிவிப்பு. கருப்பு பண மீட்பு நடவடிக்கையில் மத்திய அரசு தோல்வி. பிரதமர் மோடி முன்னிலையில் மன்மோகன் சிங் குற்றச்சாட்டு. டிசம்பர் 2ஆம் தேதி வரை சுங்க கட்டண ரத்து நீட்டிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. செல்லாத ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தீர்வு காண்க. மனிதச்சங்கிலி போராட்டத்தில் திமுக வலியுறுத்தல். மதிப்பிழந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை அத்தியாவசிய சேவைகளில் பயன்படுத்தும் காலக்கெடு டிசம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பை அடுத்து நாட்டில் பணத்தட்டுப்பாடு அதிகரித்தது. எனும் அத்தியாவசிய சேவைகளுக்கு பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து மத்திய அரசு இதனை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. பெட்ரோல் விற்பனை மையங்கள், எரிவாயு சிலிண்டர், குடிநீர், மின்கட்டணம் செலுத்தவும் மதிப்பிழந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வரும் 15ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் என்றும், மதிப்பிழந்த நோட்டுகளை கொடுத்து இனிமேல் வங்கிகளில் மாற்ற முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளில் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செலுத்தலாம் என்றும், மத்திய மாநில மாநகராட்சி பள்ளிகளில் கல்வி கட்டண மதிப்பிழந்த நோட்டுகளை செலுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களுடைய நாட்டு பணத்தை கொடுத்து வாரத்திற்கு 5000 ரூபாய் வரை மாற்றலாம் என்றும் கூறியுள்ளது. கூட்டுறவு அங்காடிகளில் மதிப்பிழந்த நோட்டுகளை அளித்து 5000 வரை பொருட்களை வாங்கலாம் என்றும், வரும் 3ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 500 ரூபாய் நோட்டுகளை சுங்க கட்டணத்திற்கு செலுத்தலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் பிரதமர் மோடி தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இன்றும் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவாதத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்றார். அப்பொழுது பிரதமர் மோடியும் அவையில் இருந்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மன்மோகன் சிங், ரூபாய் நோட்டு விவகாரத்தில் அரசின் நடவடிக்கையால் ஏழை மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தெரிவித்தார். 50 நாட்கள் என்பது குறுகிய நாட்கள் அவகாசம் என்றும், ஏழை மக்களை இது அதிகம் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையில் இதுவரை 65 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்ட மன்மோகன் சிங், மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை தவறான முறையில் கையாளப்பட்டு தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் நாட்டில் பேரழிவு ஏற்பட்டுள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் மோசமான நிர்வாகத்திற்கு ரிசர்வ் வங்கி முன்னுதாரணம் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்தார். ரூபாய் நோட்டு பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என நம்புவதாகவும் மன்மோகன் சிங் கூறினார். will hurt agricultural growth in our country, will hurt small industry, will hurt all those people who are in the informal sector. GDP of the country can decline by about 2 percentage points as a result of what has been done. The way the scheme has been implemented, it's a monumental management failure. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை தொடர்ந்து சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேசினர். உணவு இடைவேளைக்கு பிறகு ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக விவாதம் தொடர்ந்தது. அப்பொழுது அவையில் பிரதமர் இல்லாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இதனையடுத்து மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் 6வது நாளாக இன்று ஒத்திவைக்கப்பட்டது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றவும், வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவும் கடந்த 16 நாட்களாக மக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஏடிஎம்களில் போதிய பணம் எடுக்க முடியாத நிலைமையால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் இன்று மக்களவையில் எழுப்பினர். வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்த வேண்டும் என்றும், விவாதத்தில் பிரதமரும் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அனுமதி அளிக்க மறுத்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஒரு சில உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து காகிதங்களை கிழித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 6வது நாளாக மக்களவையின் அலுவல்கள் முடங்கின.
ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி வரை மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை இல்லை என எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் இருந்தே மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் இரு அவைகளின் அலுவல்களும் முடங்கின. இதனையடுத்து நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் வரும் 28ஆம் தேதி வரை மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்றும் அவர்கள் முடிவெடுத்தனர். சுங்க கட்டண ரத்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து நாட்டில் பண தட்டுப்பாடு அதிகரித்தது. பணப்புழக்கம் குறைந்ததால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்பட்டு வந்த சுங்க கட்டண வசூல் முதலில் 11ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 14, 18 மற்றும் 24ஆம் தேதி வரை என 3 முறை நீட்டிக்கப்பட்டது. இந்த சலுகை இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடையும் நிலையில் இதற்கான காலக்கெடுவை வரும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். எவ்வித திட்டமிடலும் முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் இன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கருப்பு பணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் கருப்பு பணத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இது குறித்து உடனடியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலும் அதேபோல மாநிலங்களவையிலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி இது பற்றி உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 500, 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சியில் திமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். திருச்சி தெற்கு மாவட்ட செயலர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காந்தி மார்க்கெட் வரை நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒரு அரசு ஊழியர் 50,000 சம்பளம் வாங்குகிறார் என்று சொன்னால் வீட்டு வாடகை தர வேண்டும், பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கொடுக்க வேண்டும், மாதம் 10ஆம் தேதிக்குள் முழுமையாக அத்தனை பணமும் செலுத்த வேண்டும். ஆனால் வெறும் 10,000 தான் எடுக்க முடியும் என்று சொன்னால் அவர் எப்படி வீட்டு வாடகை கொடுப்பது, பள்ளிகளுக்கு பணம் கட்டுவது? ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலிருந்து மிகவும் சிரமப்பட இருக்கிறார்கள். அதை கூடாது, இதை வாபஸ் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மனித சங்கிலி போராட்டம். ஈரோட்டில் திமுக தெற்கு மாவட்ட செயலர் சு. முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தை மாநில துணை செயலர் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் தொடக்கி வைத்தார். அரசு தலைமை மருத்துவமனை பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் வரை நீண்ட வரிசையில் நின்றிருந்த திமுகவினர் மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை அவஸ்போர்ட் பகுதியிலிருந்து கோரிப்பாளையம் வரை திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. மதுரை வடக்கு தெற்கு மாவட்டங்களின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மாவட்ட செயலர்கள் தளபதி வேலுச்சாமி ஆகியோர் தலைமை வகித்தனர். மதுரை நகர் மட்டுமல்லாது மேலூர், திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கடந்த 16 நாட்களாக ஏழை எளிய நடுத்தர வகுப்பினர் அனுபவிக்கும் தொல்லைகளுக்கு துன்பத்திற்கும் அளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வங்கிகளிலும் ATM வாசல்களிலும் பல மணி நேரம் மக்கள் காத்து கிடக்கின்றனர் என்றும் அவர்களில் இதுவரை 75 பேர் மரணமடைந்த சோகமும் அரங்கேறி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத்திய அரசு அலுவலகங்களின் முன்பாகவும் வரும் 28ஆம் தேதி திமுக சார்பில் போராட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சில வாரங்களாக உடல்நலம் குன்றியிருந்த திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் தேறி வருகிறார். கருணாநிதி என்று திமுக பொதுச்செயலர் அன்பழகன் சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்தார்.
இந்த சந்திப்பின் பொழுது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் உடனிருந்தார். இந்த சந்திப்பு புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் திமுக தலைவர் கருணாநிதியே வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில வாரங்களாக கருணாநிதியை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் சந்திக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழாண்டில் வடகிழக்கு பருவமழை 69% குறைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியிலிருந்து கோவா கடற்கரை பகுதி வரை உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எஞ்சிய பகுதிகளில் வானம் வறண்ட நிலையில் காணப்படும். சென்னையில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும். மேலும் கடந்த ஆண்டை விட வடகிழக்கு பருவமழை நடப்பாண்டில் 69% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படாததால் ஏமாற்றம், பணம் மாற்ற வரும் மக்கள் கூட்டம் குறைந்தது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பணத்தால் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த AS பொன்னம்மாளின் நினைவு நாள் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. அவருடைய திருவுருவப் படத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணத்தால் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 30ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை உள்ளடக்கிய பல்வேறு சட்டப்பேரவை குழுக்களை தமிழக அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரச்சனையை தீர்க்காத வரை நாங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் ஓய்வு பெற மாட்டோம். மக்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் அல்லது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி தொடர்ந்து போராடுகிறது. இந்த மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெறும். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவராக மோகனகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கு தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளாளர், நூலகர் உட்பட 16 பதவிகளுக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று தேர்தல் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் மொத்தமுள்ள 4838 வாக்குகளில் 3784 வாக்குகள் பதிவாகின. பதிவான வாக்குகள் இன்று காலை 10 மணி முதல் எண்ணப்பட்டன. முதலில் தலைவர் பதவிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டதில் வழக்கறிஞர்களின் சங்க தலைவராக மோகனகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மோகனகிருஷ்ணன், வழக்கறிஞர் நலன் கருதி மாவட்ட வசதி உள்பட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்தார். இந்த சங்கத்திற்கான தலைவர் பதவிக்கு நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இந்த வெற்றியின் மூலமாக வழக்கறிஞர்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். வழக்கறிஞர்களுக்காக மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்க உள்ளோம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே பயன்பாட்டு காலம் முடிந்த சாக்லேட்டுகளை சாப்பிட்டு 60 மாணவர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி ரயில் நிலையம் அருகே சாலையோரம் பயன்பாட்டு நாள் முடிந்த சாக்லேட்டுகள் கொட்டப்பட்டிருந்தன. அந்த வழியாக பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவியர் அந்த சாக்லேட்டுகளை எடுத்து உட்கொண்டனர். வகுப்பறையில் அமர்ந்திருந்த 60க்கும் அதிகமான மாணவர்கள் திடீரென்று வாந்தி எடுத்து மயக்கமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள சுகாதார நிலையங்களில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்திய நிலையில் மருத்துவக் குழுவினர் பள்ளிக்கு சென்று எஞ்சிய மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். பயன்பாட்டு நாள் முடிந்த பொருட்களை சாலைகளில் கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை அருகே காலாவதியான சாக்லேட் மிட்டாயை யாரோ தெரியாத நபர்கள் அதை இறைச்சி சென்று விட்டார்கள். மாணவ செல்வங்கள் மற்றும் பொதுமக்கள் அதை காலாவதியான சாக்லேட்டை சாப்பிட்டதால் அது வாமிட்டும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னையில் ரிசர்வ் வங்கியில் இன்றும் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படாததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர்.
மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்னை ரிசர்வ் வங்கி வாசலில் மக்கள் நாள்தோறும் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். ஒருமுறை ரூபாய் நோட்டுகளை மாற்றியவர்களுக்கு கையில் மை வைக்க தொடங்கியதால் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் குறையத் தொடங்கியது. இதனிடையே கடந்த திங்கட்கிழமையே விமானம் மூலம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கியில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை மக்களுக்கு அவை விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பு வழக்கத்தை விட இன்று கூட்டம் குறைந்து காணப்படுகிறது. 2000 ரூபாய்க்கு மாற்றாக 10 ரூபாய் நாணயங்கள் வழங்கப்படுவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மோடி செஞ்சது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. ஆனால் அதை ப்ரிப்பேராக பண்ணி ஒரு அட்வான்ஸாக ஒன்றும் ஒரு ஏற்பாடு பண்ணாமல் பண்ணியிருந்தனால அடித்தர மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இந்த 2000 ரூபாய்க்கு இங்கே முழுக்க நாள் முழுக்க நின்று வேலை வெட்டி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி 2000 வாங்கிட்டு போகிறது ஒரு மூட்டையாக வேறு கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குறது நல்லது பண்ணாலும் அதில் ஒரு தொல்லை இருக்குதே. 2000 ரூபாய் தான் தருவேன்றாங்க. எனக்கு 2500 ரூபாய் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 30th அப்புறம் இந்த நம்பர் போடாத நோட்டு செல்லாது. இப்போ அந்த நோட்டு 2500 ரூபாய் இருக்குது. நான் 2000 ரூபாய் மட்டும் தந்தால் அந்த 500 ரூபாய் நான் எப்போ மாற்றுறது? அது மட்டும் தான் எனக்கு குறை. மற்றபடிக்கு எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. புதிய 500 ரூபாய் தாள்கள் மதுரைக்கு இன்னும் வராததால் மக்கள் சில்லறை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இன்று முதல் 500 ரூபாய் தாள்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் பலரும் இன்று வங்கிகளுக்கு வந்திருந்தனர். ஆனால் 2000 ரூபாய் தாள்கள் மட்டுமே கிடைத்ததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். வரிசையில் நின்றும் பயனில்லை என்றும் அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். நின்றுக்கிட்டே தான் இருக்கேன், பணம் கிடைக்கல. 500 வரல. நானும் 4-5 ஏடிஎம் பைக் எடுத்துகிட்டு ஒரு 50 ரூபா பெட்ரோல் போட்டு ஒரு 4-5 ஏடிஎம் போனேன். பணம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே ஒரு 60 பேர் 70 பேர் கும்பலாக நிற்கிறாங்க. ஃப்ரீயாக ஒரு ஏடிஎம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பணம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 ரூபா தான் கிடைக்குமா? அதை கொண்டு போய் கொடுத்தோமா கடையில் கொடுத்தா சில்லறைன்றாங்க. மீன் பழைய எட்டு தர்றாங்க. இந்த ஏரியாவில் ஒரு 10 ஏடிஎம் இருக்குது. 10 ஏடிஎம் எதுவுமே பணம் கிடையாது. ஸ்டேட் பேங்க்கில் இப்போ இருக்குன்னா ஸ்டேட் பேங்க்கில் 2000 ருபீஸ் தான் வருது. 500 ருபீஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பேப்பரில் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த பேப்பரில் 500 ருபீஸ் இது ஏடிஎம்மில் கிடைக்கவே. இந்த 2000 ரூபாய் மாற்றுறதே பெரிய படம் இருக்குது. காலையில் 4-5 தடவை நான் வந்துட்டேன். இதை 500 ரூபா சேலை வரும்னு சொன்னாங்க. லாஸ்ட் வரைக்கும் வரல. 2000 நோட்டு தான் வருது. அது ஒரே நோட்டு வரதால் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை எங்கே சில்லறை மாற்றிற ஒன்றுமே தெரியல. அதனால ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். பண பரிவர்த்தனை தொடர்பாக ஸ்டேட் வங்கி அலுவலர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா எச்சரித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வங்கி அலுவலர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இதுவரை புகார் வரவில்லை என்றும் அவ்வாறு முறைகேடு செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் உள்ள ஸ்டேட் வங்கி ஏடிஎம்களில் இன்று முதல் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை பெற முடியும் என்று தெரிவித்த அருந்ததி பட்டாச்சாரியா, புதிய 500 ரூபாய் நோட்டுகள் முழுமையாக புழக்கத்தில் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடு விரைவில் சரியாகும் என்றார். If you have any specific instance, give it to us and the strictest of actions will be taken. People have been instantly suspended and they will be dismissed. Today in Chennai, 500 rupee notes will be dispensed from ATMs. So slowly the states are getting covered. மத்திய அரசின் செல்லாத அறிவிப்பை எதிர்த்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலர் CB கிருஷ்ணன், தற்பொழுது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்தியன் வங்கி முன்பு நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய நிலை தொடர்ந்தால் இந்த நிலைமை சீராக 6 மாதம் வரை ஆகலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்கள் துயரை விரைவாக தீர்க்க வேண்டும். உடனடியாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும். அதற்கான போர்க்கால அடிப்படையில் எல்லா பணிகளையும் இந்த மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கியும் எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பயிர் சேதத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த கருத்தால் உழவர்கள் அதிருப்தியடைந்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விவசாயிகள், சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இல்லாததால் பயிர் கருகியதைக் கண்டு 13 பேர் உயிரிழந்ததாக கூறினார். இதனால் திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், பயிர் சேதத்தால் விவசாயிகள் உயிரிழக்கவில்லை என்றும் அவர்களின் மரணத்திற்கு வேறு காரணங்கள் கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆட்சியரின் பதில் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 5 ஆண்டு காலமாக குருவை பொய்த்து போனது, இந்த ஆண்டு சம்பாவும் பொய்த்து போயிடுச்சு. இதுக்கு மேலே கலந்து பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000ங்கிறத வந்து வலியுறுத்தி ஒரு கோஷமாக போட்டோம். இது மத்திய மாநில அரசுகளுக்கு செவிக்கு எட்டணுங்கிறது தான் அதோட இது நோக்கம். விவசாயிகள் கவர்ந்து செய்யப்படணும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கவர்ந்து பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு உடனடியாக பயிர் பாதிப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதோடு அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசு வேலையை வழங்கிட வேண்டும். அதே போல ஒட்டுமொத்தமாக பாதிப்படைந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 25,000 ரூபாயை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும். வேளாண் பிரச்சினை தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரியலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விவசாய சங்கங்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருமானூரில் கடந்த ஏப்ரல் மாதம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய காலத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை. இதனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளில் 50 பேர் மீது திருமானூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் நாளை அரியலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு 50 விவசாயிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சனையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளின் மீது வழக்கு பதிவு செய்வது காவல்துறையின் அச்சுறுத்தல் போக்கை காட்டுவதாக கூறி விவசாய சங்க பிரதிநிதிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். 6-7 மாத கால தாமதப்படுத்தி இன்றைக்கு காவல்துறை அந்த மறியலில் ஈடுபட்ட 50 விவசாயிகள் சங்கத்தின் மீதும் தலைவர்கள் மீதும் ஒரு நீதிமன்ற சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது விவசாயிகளை அடக்குகின்ற முறையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக மாவட்ட காவல்துறை நிர்வாகம் வாபஸ் பெற வேண்டும். இந்த வழக்குகளை பார்க்கின்ற போது திருமானூர் தோழர்கள் 50 பேர் மீதும் நாளைக்கு கோர்ட்டிலே ஆஜராக வேண்டும் என்று காவல்துறையினரால் ஜமன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு பூராவும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய சூழலை உருவாக்குவோம். பள்ளி குழந்தைகளின் உடல்நலத்தை பேணும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்க அரசு மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை சேவா சதன் அமைப்பினர் தெரிவித்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள வெங்கட சுப்பாராவ் பள்ளியில் சென்னை சேவா சதன் தொண்டு நிறுவனம் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கும் மையம் திறக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் உறுப்பினரான கமல், பள்ளி குழந்தைகள் உடல்நலத்தை பேண சுத்த குடிநீர் மிகவும் அவசியம் என தெரிவித்தார். தங்களது அமைப்பின் சார்பாக பள்ளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் சென்னையில் உள்ள மற்ற பள்ளி குழந்தைகளுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் படித்த ஸ்கூலு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஸ்கூலில் இருந்திருக்கோம். எதுக்காக ஏதாவது பண்ணணும் ஸ்கூலுக்காக பண்ணிவிட்டு வி ஸ்போக் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே நாங்கள் வெண்டர்ஸ் பார்த்து பேசிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரணும் பேக்கில். ஸோ தே வில் சேவ் தட். அந்த வெயிட் கண்டிப்பாக கம்மியாகும். இது நாங்கள் வந்து செக் பண்ணி பிளான் பண்ணி தி பெஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி. ஸோ இது வந்து எல்லா ஸ்கூலில் இதே மாதிரி பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். காரைக்குடியில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 3 பழங்கால கற்சிலைகளை காவல்துறையினர் மீட்டனர். காரைக்குடியில் தொழிலதிபர் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்குக்கு பின்புறம் இருந்த தோட்டத்தில் சோதனை செய்ததில் சுமார் 2.5 அடி நீளம் உள்ள பழங்கான அம்மன் சிலை உள்ளிட்ட 3 கற்சிலைகள் மீட்கப்பட்டன. காரைக்குடி டிஎஸ்பி கார்த்திகேயனுக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சிலை கடத்தல் புகாரில் சிக்கிய தீனதயாளன் கொடுத்த தகவலின் பேரில் தொழிலதிபர் கனகராஜ் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தாமதமாகும் பருவமழையால் ஓடைகள் ஊற்றுக்கண்கள் வற்றத் தொடங்கியுள்ளன. இதனால் மக்கள் குடிநீருக்காக அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொட்டபெட்டாசிகர் அடிவார பகுதிகளில் வசிக்கும் மந்தாடா, வேல்வியூ, ராஜ்குமார் நகர், கேத்தி போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் மலை உச்சிகளில் இருந்து கசிந்து வரும் நீரை குடிநீருக்காக பயன்படுத்தி வந்தனர். தற்பொழுது மழையின்றி காணப்படும் நிலையில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் மலைகளில் இருந்து வரும் சிற்றோடைகளில் நீரின்றி காணப்படுகிறது. இதனால் மக்கள் தண்ணீரை தேடி நீண்ட நேரம் அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 1 குடம் குடிநீர் பெற பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. தண்ணீர் உற்பத்தியாகும் மலைப்பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கே வந்து 300 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இந்த டைம் மழை வராதனால ரொம்பவும் கஷ்டம். ஒரு 5 குடத்துக்காக நான் 5 மணிக்கு தண்ணி வச்சு இப்போ 10:30 மணி ஆகி இன்னும் தண்ணி பிடிக்காமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் காலையில் நேரத்தில் தண்ணி வச்சு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் தண்ணி பிடிக்க முடியறதில்ல. திருநெல்வேலியில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அஞ்சல் தலை மற்றும் நாணயங்கள் கொண்ட கண்காட்சி நடைபெற்றது. இதை ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர்.
திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்த மேலகரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பழைய அஞ்சல் தலை மற்றும் நாணய கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இந்தியாவில் உள்ள அரிய வகை பழங்கால நாணயங்கள், இந்திய விடுதலைக்கு முன்பு பயன்படுத்த ரூபாய் நோட்டுகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்திய விமானப்படையின் 75வது ஆண்டு விழா மற்றும் அன்னை தெரேசாவின் நினைவாக வெளியிடப்பட்ட 100 ரூபாய் நாணயங்கள் இடம்பெற்றன. மேலும் வெளிநாடுகளில் உள்ள 1 லட்சம் ரூபாய் நோட்டுகள், 206 நாடுகளில் உள்ள 10,000 அஞ்சல் தலைகள் ஆகியவை இடம்பெற்ற கண்காட்சியை மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கார்த்திகை திருநாளை ஒட்டி பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் முனைப்புடன் ஈடுபட்டனர். கார்த்திகை தீப திருநாள் வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான விளக்கு தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பாளையம், வெண்பாவூர், காரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகளை தயாரித்து வருகின்றனர். பாளையம் கிராமத்தில் 50க்கும் அதிகமான குடும்பங்கள் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டுள்ளன. இங்கு 1 முகம், 2 முகம், 5 முகம் என பல வகையான வடிவங்களில் விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சமயபுரம், திருவாச்சூர், திருப்பாட்டூர், செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதனிடையே தற்பொழுது பீங்கான் விளக்குகள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதால் தங்களது வணிகம் பாதிக்கப்படுவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பீங்கான் விளக்குலாம் வந்ததுலேருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மண் விளக்குக்கும் கொஞ்சம் விரும்பி வாங்குறாங்க. இது அதுக்கு தேவைக்காத வரமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த தீபத்தை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆளுநர் அலுவலகம் முன்பு கார் குண்டு வெடிப்பு, 2 பேர் பலி, 16க்கும் அதிகமானோர் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. துருக்கியில் ஆளுநர் அலுவலகம் முன்பு நேரிட்ட கார் குண்டுவெடிப்பில் 2 பேர் பலியாகினர். 16க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். துருக்கி நாட்டின் அடனா நகரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இன்று காலை 8 மணியளவில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று திடீரென்று வெடித்து சிதறியது. அதிலிருந்து பரவிய தீ மற்ற வாகனங்களுக்கும் பரவி கொழுந்து விட்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். வெடிவிபத்தில் சிக்கி 2 பேர் பலியாகினர். படுகாயமுற்ற 12க்கும் அதிகமானோர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கார் வெடிகுண்ட சம்பவத்துக்கான காரணம் தொடர்பாக துருக்கி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஓபன் சூப்பர் தொடர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் சாய்னா நேவால் மற்றும் PV சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஹாங்காங்கில் உள்ள கோவ்லூன் நகரில் நடைபெற்று வரும் ஓபன் சூப்பர் சீரிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் சுற்றில் சாய்னா ஜப்பானின் சயாகோ சாட்டோவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 21-18, 9-21, 21-16 என்ற செட் கணக்கில் சாய்னா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் மற்றொரு 2ஆம் சுற்றில் PV சிந்துவும் சீன தைப்பேவின் யாசிங்கும் பலப்பரீட்சையில் ஈடுபட்டனர். தொடக்கம் முதலே அசாத்திய திறமையை வெளிப்படுத்திய PV சிந்து 21-10, 21-14 என்ற நேர் செட்டில் யாசிங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு எளிதாக முன்னேறினார். ஹாங்காங் ஓபன் சூப்பர் தொடர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் சுற்றில் விளையாடிய இந்திய வீரர்கள் சமீர் வர்மா, அஜய் ஜெயராம், குன்கோர் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் இனி மதிப்பிழந்த பணத்தாள்களை மாற்ற முடியாது. அத்தியாவசிய சேவைகளில் டிசம்பர் 15ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் என அறிவிப்பு. கருப்பு பண மீட்பு நடவடிக்கையில் மத்திய அரசு தோல்வி. பிரதமர் மோடி முன்னிலையில் மன்மோகன் சிங் குற்றச்சாட்டு. டிசம்பர் 2ஆம் தேதி வரை சுங்க கட்டண ரத்து நீட்டிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. செல்லாத ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தீர்வு காண்க. மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக வலியுறுத்தல்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.